அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் இரவில் 7 முறை இஷாவுக்கு பிறகு ஓதுறாங்களோ அவங்களுக்கு மறுநாள் காலையிலேருந்து அல்லாஹ்வினுடைய உதவி கிடைச்சே தீரும். அவங்களோட எல்லா காரியத்திலையுமே அல்லாஹ் உதவி செய்வான், எந்த விஷயத்திலையா இருந்தாலும் சரி. இன்னும் இது வரைக்கும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு துவா கூட கபூல் ஆகலை. இன்னும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலை. ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கிட்ட பணம் கேட்டிருக்கோம், எனக்கு கிடைக்கல. இது போல் நீண்ட நாளாக உங்களுக்கு தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூட இனி அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த மிகச்சிறந்த கொஞ்சம் சிறிய சூறா தான். இந்த சூறாவை மட்டும் நீங்கள் வெறும் 7 முறை ஓதிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் 7 முறை ஓதி முடிங்க. அல்ஹம்துலில்லாஹ் மறுநாள் காலையிலிருந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான ஒரு உணர்வை அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட சிறந்த சூறா. ஏன்னா இந்த சூறா எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சூறா. இன்னும் எங்களுடைய மதரசால கூட இந்த சூறாவை காலையில் 7 முறை நாங்கள் ஓதுறத வழக்கமாக வச்சுக்குவோம். எல்லோருமே ப்ரேயர்லையே நாங்கள் இதை ஓதிடுவோம். அந்த அளவு இது ஒரு சிறந்த சூறாவாக இருக்குது. ஏன்னா இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்குது, அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்குது. இன்னும் நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகளை இது நமக்கு கபூலாக்கி தருது அப்படிங்கிறனால தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதுலேருந்து இந்த சூறாவை நீங்கள் எப்படியாவது இரவில் 7 முறை ஓதிடுங்க. அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுற எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இப்போ அந்த சூறா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் சூரா ஃபீல், சூரத்துல் ஃபீல். நம்ம எல்லோருமே தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறா தான். இது வரைக்கும் நான் ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குங்க. அல்லாஹ்தாலா உங்களோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்துவான். அந்தளவு ஒரு பலம் மிக்க ஒரு சூறாவாக இருக்குது. திருக்குரானில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சூறாவுமே நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம், பெரிய நியாமத்து தான். அதை ஓதிட்டு நீங்கள் கேளுங்க. திருக்குரானுடைய ஒரு வசனத்தை ஓதி கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக மறுக்கவே மாட்டான். ஏன்னா திருக்குரான் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதில் முதன்மையாக வரக்கூடியது. அப்படி இருக்கும்போது இதை கொண்டு நம்ம கேட்கும்போது நமக்கு உடனே பலன் கிடைக்கும். அதுலேயும் இந்த சூறா ரொம்ப ரொம்ப சிறந்த சூறா. இப்போ இந்த சூறாவை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 7 முறை ஓதணும். ஆனால் இந்த சூறாவை ஒரு முறை ஃபஸ்ட்லேருந்து இந்த 5 ஆயத்துக்களையும் நீங்கள் ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை தான் நீங்கள் ஓதணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆயத்தினுடைய கடைசியிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாமில் தான் முடிஞ்சிருக்கும். அதனால் லாம்னு தொடங்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை, அதாவது யா லத்தீஃபு அப்படிங்கிற இந்த பெயரை நீங்கள் 7 முறை ஓதிக்கணும். அதாவது சூறாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஓதுறீங்க. கடைசியில் யா லத்தீஃபு அப்படின்னு 7 முறை ஓதிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் இந்த சூறாவை தொடங்குறீங்க. இதே போல் 7 முறை இந்த சூறா ஒவ்வொரு தடவை நீங்கள் முடிக்கும் போதும் இந்த திக்ரை, இந்த அல்லாஹ்வினுடைய நுட்பமானவன் அப்படிங்கிற இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை நீங்கள் 7 முறை ஓதிக்கணும். இந்த ஒரு சூறாவை மட்டும் இந்த முறையில் நீங்கள் முடிச்சு பாருங்கள். செல்வத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது. எங்களோட உஸ்தாத் எங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நீங்கள் இன்றைக்கு இந்த மதரசாவில் ஓதுறது அப்படிங்கிறது உங்களோட குடும்பத்துக்கே உங்களுக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய செல்வத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வழக்கமாக ஓதிட்டு வாங்க. உங்களோட செல்வத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் இன்றிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க. அதாவது இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஓதுங்க, அல்லது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதுனீங்க அப்படின்னாலும் இன்னும் சிறப்பு. நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ்தாலா நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுப்பான். ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரும் தேடக்கூடியது இந்த நிம்மதி தான். என்ன தான் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, பெரிய கவலையாக இருக்குது. அப்படிப்பட்ட கவலையை இது நீக்கிரும். இதை நீங்கள் 7 முறை ஓதி முடித்த உடனேயே உங்களோட உள்ளத்தில் வரும் பாருங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லாஹ்தாலா மட்டும்தான் அதை அறிவான். இன்றைக்கே நீங்கள் ஓதுங்க. அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை நீங்களும் பார்க்கலாம். நாளையிலிருந்து அந்த நிம்மதிக்காகவாவது இந்த ஒரு சூறாவை நீங்கள் இந்த முறையில் ஓத தொடங்கிடுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
இன்னும் இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் நம்ம ஓதுவதின் காரணமா நமக்கு இன்னொரு பெரிய பலன் இருக்கு. அதாவது எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் அன்பும் மரியாதையும் கண்ணியமும் கிடைக்கும். இதை நீங்கள் டெஸ்ட் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு இரவு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப தூய்மையாக இருந்து இதை 7 முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு பாருங்கள். நாளையிலிருந்து மக்கள் உங்களை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு மரியாதை கண்ணியம் கொடுப்பாங்க, அன்பு காட்டுவாங்க. இன்னும் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட தேடி வந்து பேசுவாங்க. அந்த அளவு இந்த ஒரு திக்ரும் சூறாவும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. இன்னும் இந்த நுட்பமானவன் அப்படிங்கிற ஒரு திக்கரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திக்ரா இருக்குது. யாருமே சண்டை போட்டு உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் கூட தேடி வந்துடுவாங்க. அந்த அளவு அன்பை இணைக்கக்கூடிய ஒரு திக்ரா இருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, எதை ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கும். இலகுவாக கொண்டு வரும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த சிறந்த சூறாவை வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இன்றிலிருந்து ஓத தொடங்குங்க. இரவில் நீங்கள் ஓதணும், 7 முறை ஓதணும். இந்த திக்கரை 7 முறை நீங்கள் ஓதிட்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.